ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்ற இந்த யுத்தம் நின்னா மட்டும்தான் தங்கமா இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் தங்கத்தினுடைய விலை குறையும் ஷேர் மார்க்கெட்ல ஏற்படக்கூடிய குழப்பங்கள் கம்மியாகும். ஆனா இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அலஸ்கால வச்சு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. பல வருஷத்துக்கு பிறகு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் கூட அலஸ்கால வச்சு கை கொடுத்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்பு செய்தியா மாறி இருந்தது. அதன் பிறகு அந்த மீட்டிங்கால ஏதாவது அவுட்கம் வந்துச்சான்னு கேட்டா இல்ல, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. பட் சீஸ்ஃபயரோ இல்லாட்டி பீஸ் டீலோ உருவாகவில்லை. ஸோ அடுத்தபடியான மீட்டிங் எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வச்சு அமெரிக்கா, உக்ரைன், பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி போன்ற நாடுகள் ஈடுபடுறாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைனுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டியை ட்ரை பண்ணலாம், அந்த செக்யூரிட்டி கேரண்டி வழியாக உக்ரைனுக்கு ஃபர்தராக டேமேஜ் வராமல் நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. பட் இந்த செக்யூரிட்டி கேரண்டி என்ன சொல்லுது அப்படின்னா உக்ரைனுக்குள்ள ஃபாரின் இராணுவ வீரர்களை உள்ளே இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரஷ்யா கடுமையாக எதிர்க்கிறார்கள். செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்துக்கோங்க, பட் அவங்க நாட்டுக்குள்ள அவங்க இராணுவம் மட்டும் இருக்கட்டும், அடுத்த இராணுவம் வந்தது என்றால் அது எங்களுடைய எதிரியாகத்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கேரண்டி பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிறது தெரியல. பட் புட்டின் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரூப் வேறு நாட்டை சார்ந்த ஒரு இராணுவ வீரர்கள் உள்ளே வந்தாலும் இந்த யுத்தம் இன்னும் பெரிதாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதே மாதிரி ஜியோபொலிட்டிக்ஸ் சம்பந்தமான ஷார்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.